நன்றி. அப்படியே இருக்க தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் போகலாம். தமிழ்நாடு அளவிலான வீரக்கலை போட்டிகள். இந்த போட்டிகளுக்கு ஏன் இந்த பேர் இருக்கணும் அப்படின்றதுக்கு பேராசிரியர் வந்து அதோட விளக்கம் சொல்லுவார், அதோட செய்முறை காட்டுவார். அப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த போட்டிக்கு ரொம்ப சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்த மாணவர்கள், வீராங்கனைகள், பெற்றோர்கள், அவங்கள பயிற்சி கொடுத்த ஆசான்கள், அவங்க எல்லாரையும் நான் வருக என்று வரவேற்கிறேன். முதலில் நம்ம பேராசான் அவர் கொடுத்த அந்த பயிற்சி, அவர் கொடுத்த அந்த கான்செப்ட் அதெல்லாம் இல்லாமல் இதுதான் நம்ம நேரத்துக்கு இந்த பயிற்சிக்கு நம்ம போயிருக்க முடியாது. அவரோட ஆர்வம், அவரோட இந்த ஆராய்ச்சி இந்த கலையில் அதுதான் நம்மளை இவ்வளோ தூரம் கடத்தி கொண்டு வந்திருக்குது. அதனால் இந்த பேராசான் அவரையும் உணவர்கள் அவர்களையும் நான் வருக வரவேற்கிறேன். இரண்டாவது மிகப்பெரிய காரணம் நம்ம அருட்தந்தை பவுல்ராஜ் அவர்கள், இந்த பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் இயக்குனர். ஸோ இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நமக்கு இந்த இடம் கொடுத்ததுக்கு ஃபாதருக்கும் நன்றி. முதல்ல இந்த நிறுவனர், பயிற்சியாளர், உலக வீரக்கலையினுடைய பங்களிப்பாளர்களாக இருக்கிற மாணவர்களாகி உழைக்கும் பெற்றோர்களாகிய உங்களையும் இந்த பள்ளியின் சார்பாகவும் இதை வழிநடத்துகின்ற தம்பியாவுடைய சார்பாகவும் இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த உலக வீரக்கலை என்பதை விட தமிழர்களுடைய வீரக்கலை, இது தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று இன்றளவும் உலகளாவிய தமிழர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் தங்களுடைய வீரக்கலைகளை பற்றி மட்டும்தான் பேசுகிறார்கள். அந்த வீரக்கலை என்று சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய வீரத்தை எப்படி வெளிப்படுத்துவது, அந்த மனிதன் எப்படியெல்லாம் தன்னுடைய திறமையும் ஆற்றலையும் வீரம் என்கின்ற அந்த ஒரு அடிப்படையிலே அதை வெளிப்படுத்த முடியும். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த தனித்துவத்தை வீரம் என்கின்ற அந்த அடிப்படையிலே அதை வெளிப்படுத்துகிறார்கள். அதற்கு பல கலைகள் உதவுகிறது. அது சிலம்பமாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு நிலைகளில் இருக்கின்ற விளையாட்டு நிகழ்வுகள் ஆக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வீரத்தை மட்டும் வெளிப்படுத்துவது அல்ல, மாறாக ஒரு மனிதனுடைய உடல் நலத்தையும் அவருடைய உடல் நலத்தை பேணி காக்கக்கூடிய ஆற்றலையும் அந்த அத்துணை கலை பயிற்சிகளும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது. இன்றைக்கு கராத்தே, சிலம்பம், கரகாட்டம் என்று பல்வேறு பறையாட்டம் என்று பல்வேறு ஆட்டங்கள் தமிழர் மரபிலே இருந்து வருகிறது. தமிழருடைய ரத்தங்களிலே அது ஊறி வருகின்ற ஒரு கலை பண்பு. இது வேற எங்குமே எந்த உலகில் ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் ஒவ்வொரு கலை முக்கியத்துவத்தை கொடுத்தது. ஆனால் இந்த கலை தமிழர்களுக்கு என்று இருக்கின்ற இந்த கலை இந்த உலகளாவிய பரவிய போற்றப்படுகின்ற ஒரு கலைதான் என்று நாம் கற்றுக்கொள்வோம். இது இன்று பள்ளிகளிலும் சரி, இந்த நிறுவனங்களிலும் மற்றும் கல்லூரிகளிலும் இது பயிற்றுவிக்கப்படுவதற்கு காரணம்
நாம் வளருகின்ற பருவ நாட்களில் என்னுடைய வீரத்தன்மை, என்னுடைய கலை இயல்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய ஸ்கூலில் வந்து இந்த கலையை கற்றுக் கொடுக்கும் பொழுது அது நிறைய பெற்றோர்களுக்கு விருப்பம் இருக்குது, நிறைய பெற்றோர்கள் அதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் இங்கு அமர்ந்திருக்கிற என்னுடைய மகனும் மகளும் இந்த கலையில் சிறந்து விளங்க வேண்டும். அதில் ஒரு சில பெற்றோர்கள்லாம் இதெல்லாம் வந்து எதுக்கு வீணாக செலவு பண்ணணும், இதுக்கெல்லாம் நிறைய காசு செலவாகும், இது ஸ்கூலோ நிறுவனங்களோ இது நடத்தும் போது அவங்க சம்பாதிக்கிறதுக்காக செய்யணும் அப்படி என்கின்ற ஒரு எண்ணம் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு சில நேரங்களில் அது இருந்து வருது. அது தவறான ஒரு எண்ணம். இதில் வந்து பணம் ஒரு பக்கம் செலவானாலும் கலை ஒரு பக்கம் வளர்கிறது. அந்த கலை வளர்வதில் தான் நாம் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். அதில் ஒரு கலை என்னுடைய மகனோ மகளோ உன்னுடைய மகனோ மகளோ அதை கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு உண்மையான ஒரு அசட் என்று சொல்ல வேண்டும். அதுதான் அவர்களுக்கு வாழ்க்கைக்குரிய ஒரு கலை. அது இருந்தால் அவங்க எப்படி வேணாலும் வாழ்க்கையில் முன்னேறலாம். அதுதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய வாழ்க்கை நிலைகளை கடந்து செல்வதற்கு உதவி செய்கிறது. எனவே இங்கு வந்திருக்கிற அத்தனை மாணவர்களையும் நான் பாராட்டுகிறேன். அவர்கள் ஒவ்வொருடைய திறமைகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் வாயார வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். நீங்கள் நிச்சயமாக சாதனை புரிந்திருப்பீர்கள், சாதனை புரிவீர்கள், சாதனை புரிந்து கொண்டே இருப்பீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் ஐயமும் இல்லை. எனவே நீங்கள் சாதனைகள் பல புரிய வேண்டும். பல்வேறு கலைகளில் நீங்களும் வல்லுநர்களாக நீங்கள் பல பேருக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு அந்த கலையினுடைய மகத்துவம். நீ இதை கற்றுக்கிட்ட உனக்குள்ளா வச்சுட்டு இருந்தேன்னா அதை யாருக்கும் பயன்படாமல் அப்போ நீ என்ன கற்றுக்கொள்கிறாயோ what you are learning has to be shared with others. You have to share with other people. அடுத்தவர்களோடு நீ பகிரும் பொழுது அந்த கலையினுடைய மகத்துவம் அதிகப்படுத்தப்படும். அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த இதில் கலையில் பங்கு கொண்டு பரிசுகள் பெற்றுட்டு வீட்டில் போய் அந்த ஷீல்டையோ மெடலையோ மாட்டிக்கிட்டு சர்டிஃபிகேட்டை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறதுல மட்டும் உங்களுடைய பெருமை அல்ல. உங்களுடைய பெருமையும் உங்களுடைய கலையும் எப்பொழுது வளரும் அதை பிறரோடு நீங்கள் பகிர்ந்தும் தான். When you share with others, then that reaches the climax of your learning this particular co-curricular activity. So, மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இதை வழிநடத்துகின்ற இந்த உலக வீரக்கலை குழுவினரையும் பாராட்டுகிறேன். பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டுகள். அதை ஊக்குவிக்கின்ற பெற்றோர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் பெற்றோருக்கும் ஒரு பெரிய கை தட்டுங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்புலாம் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. நாங்கள் படிக்க போகலாக்கெல்லாம் இல்லை. எங்களுக்கு இருந்ததெல்லாம் பிடி பீரியட் தான் எனக்கு தெரியும். நான் படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கலைகள் எங்களுக்கு நான் படிக்கும் போது அந்த சிலம்பெல்லாம் நான் படித்த ஸ்கூலில் இல்லை. அதேமாரி மற்ற கராத்தே வேறு எந்த கலைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சரியான விதத்தில் பயன்படுத்துங்கள், பயன்பெறுங்கள். கடவுள்களை ஆஸ்வதிப்பார். காட்சி. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம பேராசானுடைய சிறப்புரை. இது சிறப்புரைன்னு சொல்றதை விட ஒரு செய்முறை விளக்க உரைன்னு சொல்லலாம். உலக வீரக்கலை சம்மேளனத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். குறிப்பாக இந்த பள்ளியின் தாளாளர் அருள் தந்தை பால்ராஜ் அவர்களையும் வரவேற்கின்றேன். அவர்களுக்கு எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன். ஏன்னா இந்த பெரிய ஸ்டேஜை நமக்கு வந்து கொடுத்து உதவியிருக்கிறார். அப்புறம் சில முக்கியமான விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதை அருட்தந்தை பால்ராஜ் அவர்கள் எங்கிருந்தால் கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் வந்திருக்கிற பெற்றோர்களும் தயவு செய்து உன்னிப்பாக கேளுங்கள். நான் வெறும் வீரக்கலை போட்டிகள் அப்படின்னு போடாம ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் வீரக்கலை போட்டிகள் போட்டுங்க. ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் என்னன்னு என்கிட்ட நீங்க டவுட் சந்தேகம் கேட்டிருக்கோம். அதை எப்படி உறுதி செய்வது ஒரு கேள்வி இருக்கு. எப்படி சார் உறுதி செய்ய முடியும்?
கண்டிப்பாக உறுதி செய்ய முடியும். இது பேசிக்கான ஒரு விஷயம், ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அப்ப அட்வான்ஸான விஷயம் என்னன்னு கேட்டா, மனித ஆற்றலை வளர்க்கும் வீரர்களை போட்டிகள் கூட ஃபாதர் சொன்னார், ஆற்றலை வளர்க்க வேண்டும். இத அவங்க இப்படி புரிய வைக்கிறேன். ஆற்றல், மனித ஆற்றல், இயற்கை நமக்கு கொடுத்த, ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்த ஆற்றல், சக்தி, ஸ்பிரிச்சுவல் பவர், கடவுள் நமக்கு கொடுத்த, ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்த ஆற்றல், ஸ்பிரிச்சுவல் சக்தி. அதுக்கு அளவே கிடையாது. அந்த சக்தியை மட்டும் நீங்க உணர தெரிந்து கொண்டால்தான் நீங்க வாழ்க்கை வெற்றி அடைய முடியுமே தவிர வேற வழியே யாரும் உங்களை தூக்கி நிப்பாட்ட மாட்டாங்க. நீங்க தான் உங்களை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். அது வீரர்களை பயிற்சியால் மட்டும்தான் முடியும், எதாலே முடியாது. இப்போ அந்த ஆற்றல் அப்படிங்கிறத பத்தி நான் சில விஷயம் சொல்றேன். ஒரு டிஃபரெண்ட் காட்டுறாங்க. இந்த உலகத்துல 223 நாடுகள் இருக்கு. அதுல சைனா, ஜப்பான், கொரியா, இந்த 3 நாட்டு மக்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கங்க. அந்த நாட்டு மக்கள் தான் வீரக்கலை பயிற்சி மூலம் மனித ஆற்றலை வளர்க்க தெரிந்தவர்கள் வளர்த்து வைத்திருக்கிறார்கள். 100% அளவுக்கு மனித ஆற்றலை வளர்த்து வைத்திருக்கிறார்கள் வீரக்கலை பயிற்சி மூலம். ஜப்பான்காரங்க கராத்தே பயிற்சி மூலம், சைனீஸ் குங்ஃபு பயிற்சி மூலம், கொரியன்ஸ் டேக்வாண்டோ பயிற்சி மூலம் வளர்த்து வைத்திருக்கிறார்கள். இதுல நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா இந்தியன்ஸ்? நான் அவங்களுக்கு 180 மார்க் போட்டேன்ல, நம்ம 100க்கு சைவம், 1 மார்க் கூட இல்லை. மனித ஆற்றல்னால என்னன்னு தெரியாம தான் நம்ம இருக்கோம் 140 கோடி மக்கள். நான் சவால் விட்டு சொல்றேன், யாருக்கும் தெரியல. உடற்பயிற்சினால என்னன்னு தெரியல. உடற்பயிற்சி என்றால் என்னன்னு ஒரு கேள்வி போட்டாங்க, பதில் போட்டுங்க, விளக்கத்தை சொல்லுங்க. யாருக்கும் தெரியாது. இப்போதான் உடற்பயிற்சினா வாக்கிங், யோகா அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யூகேஜி, ஏகேஜி 1ஆம் கிளாஸ் பாடம் தான். வாக்கிங், யோகா எல்லாம் அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. சரியான உடற்பயிற்சியே வீரக்கலை பயிற்சி தான் அடங்கி இருக்கு, வேற எதுவும் இல்லை. இதில் இந்தியாவிலே பொறுத்தவரை நாமும் எனக்கு மாணவர்கள் மட்டும்தான், நான் மட்டும்தான் சீனியர் லெவல்ல. அப்புறம் என் மாணவர்கள், அவங்க மூலமா இப்ப புரிய போறது நீங்க. அந்த ஆற்றலை வளர்க்க உங்களுக்கு புரிய வைக்கதான் இந்த போட்டிகள், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆற்றலை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் உங்களுக்கு ஆரோக்கியம் கன்ஃபார்ம் ஆகும். அந்த சொன்ன உறுதி செய்யும். ஹார்ட் அட்டாக் வராம, சக்கரை வியாதி வராம, ஆஸ்துமா வராம, டிபி வராம, மனநோய் வராம, எந்த நோய்கள் வராமல் நீங்கள் உங்களை 60 வயது வரை கண்டிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் வீரக்கலை பயிற்சியால் மட்டும்தான் முடிவை தவிர வாக்கிங்காலே, யோகாவாலே, கல்லறியாலே முடியாது. நான் தரம் அப்படின்னு சொல்ற சந்தேகம் தான் கேட்க. அவ்வளவு பாடமுறைகள், பயிற்சி முறைகள், உங்கள் ஆற்றலை வளர்க்கக்கூடிய பயிற்சி முறைகள் வீரக்கலையில அப்படி சிலபஸ் அழகாக அமைச்சிருக்கிறாங்க. இது சரியாக செய்பவர்கள் சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன்ஸ் தான். எந்த நாடும் கிடையாது. நம்ம நாடு சுத்தம் கிடையாது. வேற நாடுகள்ல சில வளர்ந்த நாடுகள்ல அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மன், பிரான்ஸ், லண்டன், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள்ல ஈரான் கொஞ்சம் நல்லா பண்றாங்க, நம்மளோட நல்லா பண்றாங்க. ஆனா சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸோட கிடையாது, நம்மளோட பெட்டரா பண்றாங்க, பர்ஃபெக்டா பண்றாங்க. ஆனா ஆற்றல் அப்படின்னா அது சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ்.
நம்ம சொத்து நம்மளால் ஏன் உலக ஒலிம்பிக்ல கூட நம்மளால எந்த விதமான சாதனையும் சிறப்பாக பண்ண முடியவில்லை என்றால் ஆற்றலின் நாம் வளர்க்க தெரியல. நியாயமா நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் கல்லூரிகளில், இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் உள்ள பள்ளிகளில் கல்லூரிகளில் பிடி மாஸ்டர் கையில் இருக்க அவ்வளவு விஷயம். அவர்கள் விஷயம் தெரிஞ்சு உடற்பயிற்சி என்றால் என்னென்ன தெரிஞ்சு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்கன்னா மாணவர் சிறப்பாக வருவாங்க, இந்தியா முன்னேறுகிறது கிடையாது. அப்ப எங்கேயோ கோளாறு. அந்த கோளாறு பெற்றோர்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், கேள்விகள் கேட்கணும். சில விஷயம் சொல்றேன், இது நடக்காம இந்தியா முன்னேறாது. இன்னொரு கூட சொல்றேன், ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் வீரக்கலை போட்டிகள் போட்டல இன்னொரு ஒரு பேனர் வந்து இந்தியாவே வல்லரசு வீரக்கலை போட்டிகள். இது பெரிய வார்த்தை, நியாயமா அது எப்படியா நீங்க செஞ்சாப்புல வல்லரசு ஆகுமா? ஆகும். அதோட ஆரம்பம் தான். நானும் என்னோட வயசு காலத்துல ஆயிரக்கணக்கான போட்டிகள் கலந்துருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், எல்லாம் செஞ்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்தியாவில் ஏகப்பட்ட கராத்தே போட்டி, சிலம்ப போட்டி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா வீரக்கலை போட்டிகள் ஏன் வைக்கணும், எதுக்கு வைக்கணும், எப்படி வைக்கணும், அதன் மூலமா மாணவர்களுக்கு என்ன பலன் கொடுக்கணும் அப்படின்னு அந்த கான்செப்ட் தெரிஞ்சு யாருமே வைக்கல. நான் சொல்றது தப்புன்னா என்ன வந்து கேட்டு, சொல்றது தப்பு குற்றம் சொல்ல. கான்செப்ட் ஒவ்வொரு ஈவெண்ட் எதற்காக வைக்கணும், ஏன் வைக்கணும், எந்த அறிவுத்திறனை மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு யாருமே வைக்கல. சும்மா வைக்கிறாங்க, கைப்பாசி காசு ஓய்வு மாதிரி ஏதோ வைக்கிறாங்க, தெரிஞ்சு புரிஞ்சு வைக்கல. காரணம், நம்ம நாட்டில் முறையான பயிற்சிகள் யாருமே பண்றதில்லை. எல்லாம் பேராசை, பதவி, பணம், பேராசை. அந்த பேராசையில கவனம் இருப்பதனால் கலையோட நுணுக்கம், கலையோட அருள் அவங்களுக்கு இல்லை. நான் சொல்றது இந்தியாவில் மட்டும்தான் சொல்றேன். டோட்டல் இந்தியா 28 மாநிலம் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்றேன். 28 மாநிலத்திலையும் தமிழர்கள் நாம தான் கொஞ்சம் செய்வோம். அது நாங்க தான் செய்யலாம் கரெக்டா. வேற எந்த ஸ்டேட்லையும் செய்யல. செஞ்சுதான் நாடு முன்னேறி இருக்கு. இன்னைக்கு உலக அளவிலேயே இந்தியாவில் தான் நோயாளிகள் அதிகம், தற்கொலைகள் அதிகம், விபத்துகள் அதிகம், ஜாதி மத சண்டைகள் அதிகம், வேற்றுமைகள் அதிகம் அப்படின்னு நான் சொல்றேன். இதை மறுக்க முடியுமா யாராவது? ஏன் அப்படின்னா மக்களை முறையான பயிற்சி மூலம் தயார்படுத்தவில்லை. சட்டம் போன்ற உடற்பயிற்சி கம்பல்சரி எல்லா பள்ளிகளிலும் கட்டாயமாக்கப்படும். கட்டாயமாக்க உடற்பயிற்சி தான் முதல்ல. இப்போ நீங்க சைனா, ஜப்பான் எடுத்துட்டீங்கன்னா, ஜப்பான்ல கராத்தே தான் ஃபர்ஸ்ட், சைனாவில் குங்ஃபு தான் ஃபர்ஸ்ட். ஸ்கூல்ல வந்தவங்க எல்லாம் குங்ஃபு பயிற்சி பண்ணிட்டு தான் எல்லாம் உள்ள போகணும். கைகால் ஆட்டணும், முறையாக கைகால்களை அசைத்தால் நோய்கள் வராதுங்க. ஆற்றல் நான் சொன்னேனே, ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் வீரக்கலை போட்டி சொன்னேன்ல, எல்லாம் உங்க கைகால தான். உங்க கைகால் உங்க கட்டுப்பாடுகள் இல்லாமல் லூசுத்தனமா இருந்தா அனைத்து நோய்கள் வரும். உங்க கைகால் உங்க கட்டுப்பாடுகள் உறுதியாக உயிரோட்டமாக இருந்தால் எந்த நோயும் வராதுன்னு ரகசியம். இந்த ரகசியத்தை புரிஞ்சவங்க சைனா
கொரியாக்காரன் மட்டும்தான் 223 நாடுகள்ல சொல்றேன். மற்ற எந்த நாடுகள் கூட இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. ஆனா ஓரளவு பண்றாங்க. நம்ம தான் சூப்பர் டவுன். இங்க நல்லது சொன்னா இங்க யார் கேட்க முடியாது நம்ம நாட்டில். அது ஒரு கெட்ட பழக்கம். ஒரு திறமையானவன் உங்களுக்காக ஒரு நல்லது சொன்னோம்னா அவனை கிண்டல் பண்ணி கேள்வி பண்றது, அவனை என்னென்ன அசிங்கப்படுத்தி நல்லா பண்றது, அது இங்க நடக்கும். முதல்ல அதை உணரணும். திறமையானவர்களை மதிக்க கற்றுக்கணும், அவங்க சொல்றதை கேட்க கற்றுக்கணும், செய்யணும். அதனால இங்க கிட்டத்தட்ட சின்ன வயசுல 10 வருஷம் நான் எக்ஸசைஸ் பண்றேன். இப்ப எனக்கு வயசு 70. இன்னமும் நான் பிராக்டிஸ் பண்றேன். அந்த அனுபவத்தில் சொல்றேன். உங்க வாழ்க்கையின் முன்னேற்றம் யாருக்குமே கிடையாது, உங்களுக்கு தான் இருக்கு. உங்க கைகால உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வாங்க, உங்க வாழ்க்கை முன்னேறும். வேற வழியே கிடையாது. நீங்க 1000 படிங்க, என்ன படிப்பனாலும் படிங்க. ஆனா நோய் வராம காப்பாற்ற தெரியுதுல்ல. எத்தனை பேர் 30க்கு மேல நிறைய ஹார்ட் அட்டாக்கு, நிறைய சக்கரை வியாதி, நிறைய ஆஸ்துமா, நிறைய டிவி, தற்கொலை, மனவியாதி, எத்தனை பேர் இருக்கு. அப்ப படிச்சாங்க போயிடணும், படிக்கணும், முக்கியம். அதே மாதிரி ஈக்குவலா உடற்பயிற்சிக்கும் கவனம் கொடுங்க. எது உடற்பயிற்சி தெரிந்து அதற்கும் கவனம் கொடுங்க. அந்த உடற்பயிற்சி என்றால் என்னன்னு புரிய வைக்கலாம். இப்ப நாங்க வீரக்கலை போட்டிகள் நடத்தும். பெற்றோர்கள் உங்களுக்கும் புரிய வைக்கணும், மாணவர்களுக்கும் புரிய வைக்கணும். உலகத்திலேயே வீரக்கலை உலகத்திலே தமிழ்நாட்டில் தான் உருவாச்சு. ஆதி காலத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி தமிழ்நாட்டில் உருவான வீரக்கலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. எல்லாம் சைனா, ஜப்பான், கொரியா போயிடுச்சு. நம்ம கலையை வச்சுட்டு அவங்க அதை பயன்படுத்தி சரியாக சொல்லி நாட்டை வளர்த்துட்டாங்க. உலகத்திற்கு பணக்கார நாடுகள் இருக்கு, சைனா, ஜப்பான், கொரியாலாம். நம்மகிட்ட போன பிறகு கற்றுக்கொண்டதுனால தான் அவங்களுக்கு இந்த வளர்ச்சி நான் சொல்றேன். இல்லைன்னு மார்க்கெட்டும் யாராவது சைனாவில் 150 கோடி மக்கள், 100 கோடி மக்களாவது பயிற்சி பண்றாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஆணு பெண்ணு, 1 வயசு குழந்தை கூட செய்யறாங்க. 1 வயசு குழந்தை. ஒரு வயசு குழந்தைலேருந்து 100 வயசு ஆண்களும் பெண்களும் வீரக்கலை பயிற்சி பண்றாங்க. வீரக்கலை பயிற்சினா அவங்க கை கால்களை அவங்க கட்டுப்பாட்டுக்கு வைக்கக்கூடிய பயிற்சி. இங்க தெரியுமா யாருக்காவது அரணியா கை கால் கட்டுப்பாடு அப்படின்னு தெரியாது. அது அறியாம கை கால் உங்க கட்டுப்பாட்டுக்கு இருக்கணும். அது உயிரோட்டமா இருக்கணும், உயிரோட்டமா இருக்கணும். செத்து போய் லூசுத்தனமா தான் இங்க இருக்குது. அதான் இங்க இவ்வளவு பிரச்சனை. இது தீராத வரை யாராலையுமே முன்னேற்ற முடியாத நாடு. இப்படியேதான் பழக்கிட்டே தான் போகும். இதான் உண்மை. நீ அந்த பாருங்க, ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முக்கியமான விஷயம், 2 விஷயம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இங்க நிறைய இது. நீங்க 100 வயது வரை ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா? ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை தான் நீங்க மூச்சை இழுத்து விடணும். இந்த கணக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் வராது. ஆயுஸ் கன்ஃபார்ம். இப்போ நீங்க ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை மூச்சை இழுத்து விடுறீங்கன்னு நான் ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்வீங்க? வீடியோ எல்லாம் கரெக்டா 15 இருந்து 10, 8, 6, 7, 3, 2, 1 நீங்க வீரக்கலை பயிற்சி மூலம் தான் இந்த கட்டுப்பாட்டை கொண்டு வர முடியுமே தவிர வேற எந்த பயிற்சியும் முடியாது. அதுக்கு சிலபஸ் பாடம் குறையுது. 1,
ரெண்டாவது இன்னொன்று சொல்றது, தியானம், மன கட்டுப்பாடு, அது இதுன்னு சொல்லி இங்க ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச உங்க கைகால் உங்க கட்டுப்பாட்டுக்குள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உங்க மனசு உங்க கட்டுப்பாட்டுக்குள் வரும். சும்மா கண்ணு முன்னாம வராது. கண்ணுக்கு தெரிஞ்ச கைகால கட்டுப்பாட்டுகளை கொண்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்கா கண்ணுக்கு தெரியாத மனசு உங்க கட்டுப்பாட்டுக்குள் வரும். தான் ரகசியம், வேற ஒண்ணும் கிடையாது. அதை உங்களுக்கு சொல்லி தருவதுதான் இந்த வீரக்கலை போட்டி நோக்கம். வேற ஒண்ணும் கிடையாது. பாருங்க, சிலம்ப பயிற்சி பண்ணுவாங்க, சிலம்ப சண்டை பயிற்சி பண்றாங்க. நான் சொல்றேன், உலகத்திலேயே நம்ம சிலம்பம் மாதிரி ஒரு மனிதர்களுக்கு தேவையான ஒரு பயிற்சி முறை உலகத்திலே கிடையாது. அந்த அளவுக்கு சிலம்பத்தை நம்ம முன்னோர்கள் நமக்காக கண்டுபிடிச்சு விட்டாங்க. அதை கூட செய்யாம இருக்கிறீங்க நீங்க. இந்த உடுமையை நான் எங்க போய் சொல்றேன், சைனாவில் குறுப்பு இருக்கு, 150 கோடி பேர் இருக்காங்க இல்லையா, 100 கோடி பேருக்காக குறுப்புன்னு என்னன்னு தெரியும், அது எதுக்காக செய்யணும், ஏன் செய்யணும் தெரியும். ஜப்பான்ல 20 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 10 கோடி மக்களுக்காக கராத்தே என்னன்னு தெரியும். அதே மாதிரி கொரியா, சவுத் அண்ட் நார்த் சேர்த்து ஒரு 24 கோடி வச்சுக்கோங்க. 15 கோடி மக்களுக்காக டேக்வாண்டோனா என்னன்னு தெரியும், அது எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணும். அவங்க தான் பக்காவா செய்யறாங்க டேக்வாண்டோ. இந்தியாவில் யாருமே பக்காவா புரிந்து செய்யல, கச்சா முச்சான் செய்யறாங்க, கை கால் நிறைய அடிபடும். இப்போ சிலம்ப சண்டை பயிற்சி வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தேவையான, உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தேவையான சில அறிவு திறன் வேணும். என்ன வேணும், நோய் வராமல் உடம்ப காப்பாற்ற தெரியணும். தெரியுதா? என்ன சொல்றீங்க? இல்ல, அப்சர்வேஷன், புரிந்து கொள்ளும் பவர் வேணும். இருக்குதா? இல்ல, முன் யோசனை வேணும், சாஸ்திரத்தை உணர்வு வேணும், வேணும், சமயோக புத்தி வேணும், ரிதம் நாலேஜ் வேணும், இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் வேணும், கிரியேஷன் மைண்ட் வேணும். இவ்வளவு இருக்குதான் நான் கேட்டா என்ன சொல்றேன், இதெல்லாம் இல்லாம நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியாது. நீங்க என்ன படிச்சாலும் சரிதான், ஆரோக்கியத்தை காப்பாற்ற தெரியணும். 5 அறிவு 4 அறிவு 3 அறிவு கொண்ட உயிரினங்களுக்கு நான் சொன்ன இவ்வளவு நாலேஜ் இருக்கு, இவ்வளவு அறிவுத்துவம் இருக்கு. 5 அறிவு 4 அறிவு 3 அறிவு கொண்ட உயிரினங்களுக்கு அப்சர்வேஷன் பவர் எக்கச்சக்கமா இருக்கு.
புரிந்து கொள்ளப்படுகிறேன். உங்களுக்கு இருக்கா அவங்க 6 அறிவு உங்களுக்கு இருக்கா? இல்லை. அதெல்லாம் சண்டை பயிற்சி மூலம் தான் நீங்க எடுக்க முடியும். வேற வழியே கிடையாது. இதுல இன்னொரு சண்டை பயிற்சி நான் காட்டப்பட்டேன். இவங்களுக்குலாம் வயசு பாருங்க, 6 to 57 வயசு. இவருக்கு 50 மேல. வாக்கிங் தான் போயிட்டு இருந்தாங்க முதல்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன. வாக்கிங்ல எந்த பிரயோஜனம் இல்லை, போர் அடிக்குது. தெரிஞ்சுட்டு எனக்கு 1 நாள் பயந்துட்டே கேட்டாரு, வாங்க இந்த அளவுக்கு வளர்ந்துக்கிறார். என்ன சிறப்புன்னா இந்தியாவிலேயே 140 கோடி பேர்ல ஒரு 57 வயசுக்காரரும் ஒரு 55 வயசுக்காரரும் சட்டை போடுவது, சட்டை பயிற்சி போடுவது நான் முதல் முறை இந்தியாவில். மைனாரிட்டி அம்மான்ல நிறைய ஆண்கள் போறாங்க, பெண்கள் போறாங்க, எல்லா வயசுக்காரரும் சட்டை பயிற்சி காலையில எல்லாம் சட்டை பயிற்சி போடுறதா வேலை. சட்டை பயிற்சி நான் சொல்றேன். ஒரு வாக்கிங்கே போயிட்டு இருந்தாங்கன்னா கிடையாது, நாலேஜ் கிடையாது. வெவ்வேறு செய்யப்பட்ட கற்பனை சண்டை நோக்கி 27வது கற்பனை சண்டை. நான் அடிப்பேன் வராது. ஆனா உன்னை அடிப்பதற்கு நான் சண்டை பயிற்சி செய்யவில்லை. என் ஆரோக்கியத்தை காப்பாற்ற, என் மனோநிலையை காப்பாற்ற நான் வீரர்களை பயிற்சி செய்கிறேன், அவ்வளவுதான். ஆனா எனக்கு கொல்லப்பட வந்தா நான் அந்த பயம் இருந்தால் தான் கொல்ல பண்ண மாட்டேன். நீங்க இப்படி நன்றாக இருந்தீங்கன்னா கொல்லப்பட செய்யணும். அதை முதல்ல தெரிஞ்சு அந்த பொண்ணை வந்து 3 மாதம் நான் வந்து என்ன பயிற்சி எடுத்து பாருங்க. அந்த பொண்ணுகிட்ட ஒரு 10 பேர் சொல்ல பண்ண வந்தாங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு பாருங்க. அடிக்க வந்து கேமரா விலைக்கு போயிட்டோம். பட் ஒரு 10 பேர் பொண்ணு அடிக்க வந்துட்டான், என்ன பண்ணு பாருங்க. பவனே ஸ்டடி 10 பேர் ஸ்டடி.
பார்க்கறதுக்காக தூக்கிட்டேன், பின்னாடி ஒருத்தங்க தூக்கிட்டேன், அதனால் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, நான் சொல்லி கொடுத்துட்டேன், பேசிக்கலாம். இதை வச்சு இவன் அடிப்பதற்கு ஒரு 10 பேரை வந்தான், அப்படி வந்தான். அவர்கள் தாக்குதல் தடுத்து, அவர்கள் அடிப்பதை எப்படி தடுத்து இந்த பையன் தன்னை எப்படி காப்பாற்றுவாங்களா, அதான் கான்செப்ட். அவன் சொந்தமான மூளை. ஓகே, ரிலாக்ஸ். அதோட வேற வகையா சொல்றேன். 100 பேர் தாக்க வந்தாலும், 100 பேர் ரவுடி பசங்க தாக்க வந்தாலும் அவர்களை அடித்து விரட்டக்கூடிய சக்தி சிலம்பத்துக்கு மட்டும் உண்டு. ஒரு சிலம்பத்தை வச்சு எப்படி பண்றான்னு சொல்லி பாருங்க. சொல்லிட்டேன், 100 பேரை அடித்து விரட்டக்கூடிய சிலம்ப பயிற்சி நாங்க எங்க அந்த ஈவெண்ட் இங்க இருக்குது. செய்யறாங்கன்னு பாருங்க. டாடா. நேரடியா இதே 100 பேரை அடித்து விரட்டக்கூடிய ஒரு பாடம் பாருங்க. டிஃபரெண்டா நிறைய இருக்குது பாருங்க.
ஸ்டார்ட். நல்லா இருக்கு. அறிவை தெளிவாக்கும் சண்டை பயிற்சி. அறிவை தெளிவாக்கும் சண்டை பயிற்சி. எப்படி போறாங்க பாருங்க. நீங்களும் தான் போட்டோம். ரெடி? அறிவை தெளிவாக்கும் சண்டை பயிற்சி. அறிவை நிறுத்து. வலது பக்க வீரர் அரை மதிப்பெண். அருமை. நிறுத்து. வராங்க. இடது பக்க வீரர் அரை மதிப்பெண். அருமை. கடைசி சுற்று. மதிப்பெண் இல்லை. யாருக்கு யாருக்கு வலது பக்கம் வேற அரை மதிப்பெண். வெற்றி. வணங்க போலாம். அடிப்படாமல் அடித்துக் கொள்ளாமல் சண்டை பயிற்சி செய்தீங்கன்னா நாங்க விட்டுட்டே இருப்போம். பண்ணுங்க பாடு. 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் கிடையாது. ஆனா நீங்க முரட்டுத்தனமா பண்ணீங்க, குட்டாத்தனமா பண்ணீங்கன்னா டக்கு நிப்பாட்டி கட் பண்ணி விட்டுருவோம். ஸோ உங்ககிட்ட தான் இந்த விஷயம். நீங்க அறிவுபூர்வமா பண்ணா விட்டுருவோம், நல்லா பண்ணுங்கன்னு. குட்டாத்தனமா பண்ணா முடிச்சிருவோம். ஸோ உங்ககிட்ட இருக்கு, நல்லா பண்ணுங்க. இப்போ டோர்னமெண்ட் வந்து ஆரம்பிக்க போறோம். சிறப்பா பண்ணுங்க. தோத்தீங்கன்னா அதை பற்றி கவலையப்படாத. இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். எப்பவுமே கிடைச்சிருக்கும், இனியும் கிடைக்கும், நிறைய கிடைக்கும். பயிற்சி மட்டும் ரெகுலரா போங்க. பயிற்சியை கட் பண்ணாதீங்க எந்த சூழ்நிலையிலும். வாக்கில் போகணும்னா பயிற்சி மிக மிக அவசியம். பயிற்சி பண்ணுங்க, நல்லா முன்னேறுங்க. வணக்கம்.
இதை மாடிஃபிகேஷன் இருக்கும், அறிவுபூர்வமாக இருக்கும். ஆனால் நாம் அதையே ஃபாலோ பண்ணால் முன்னேற முடியாது, இந்த வகையிலே முன்னேற முடியாது. உங்களுக்குன்னு பேசிக் தெரியும், பஞ்சஸு, கிக்ஸு, பாக்ஸு, வேறு பல கிளச்சஸ், அட்டாக்ஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதை வைத்து நீங்க சுயமாக சிந்திச்சு உங்களுக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய அந்த சண்டை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தால் நீங்கள் எப்படி சமாளிப்பீர்கள்? சுயமா நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். மூளை தான் பாடியை இயக்குவது. இந்த மூளைக்கு பிஃபோரா போட்டு வைக்கணும். இந்த சூழல், இந்த அட்டாக் இப்படி வந்தால் நான் இப்படி தடுப்பேன், இப்படி அனுப்பேன் என்று உங்க சொந்த மூளையில ஃபிக்ஸ் பண்ணி இருந்தால்தான் சமயத்தில் வருமே தவிர இன்னொருத்தர் கற்பனை உங்களுக்கு என்னைக்குமே உதவாது. நான் சண்டையை பத்தி சொன்னேன், இப்ப லைஃப் பத்தி சொல்றேன். கைகால்களை முறையாக அசைக்க தெரிந்தால் நோய்கள் வராது, இதுதான் ரகசியம். அது நீங்க சுயமா சிந்திச்சு அசைக்கணும், அதுதான் உண்மையான பயிற்சி முறை. இப்ப இவர் செஞ்சதை பார்த்தீங்க. அடுத்து வினோத் கன்கர், ராகேஷ் வா.
கொஞ்சம் ஃபேமிலி அப்படின்னு போயாச்சு. வந்திருக்கிறீங்க, இது வந்து எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கு தெரியுமா எனக்கு. இவ்வளோ மக்கள் இருக்கும்போது நீங்கள்லாம் ஆர்வமாக வந்திருக்கிறதே வந்து பெருமையான விஷயம். அது நீங்கள்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உடல் நலனில் அக்கறை உள்ளவங்க தான் வந்திருப்பாங்க. விளையாட்டுத்துறை யார் இருக்காங்களோ அவங்க டிசிப்ளினாக இருப்பாங்க. பல வேலைகளை விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். நான் நேற்று வந்து ஃபாரினில் இருந்தேன், சார் கூப்பிட்டாங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் இந்த கலைகள் மூலமாக மேலும் உங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு உலக மக்களுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் உங்களால் எந்த வகையில் உதவ முடியுமோ அந்த வகையில் உதவி மக்கள் சேவையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.